பிக் பாஸ் இல்லாத குறைய சட்டமன்றம் போக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா அதை கொண்டு போறாங்க. அதுல இருக்கிற அரசியல் கருத்துக்களை தாண்டி ரொம்ப இவர் என்ன பேசுறாரு, அவர் என்ன பேசுறாரு, அவர் படைமாற்றி என்ன பேசுறாரு, சம்பந்தம் என்ன பேசுறாரு, பாட்டு பாடுறது, சண்டை எப்ப வேணாலும் வந்துரும் போல இருக்கு, அடிதடி கலப்பு வந்துரும் போல இருக்கு அப்படிங்கிற எப்படியாவது திமுக வம்பிழுக்கணும். திமுக வம்பிழுத்து திமுக பாருங்க அடிச்சிட்டாங்க, திமுக உரிமையில பேசிட்டாங்க, திமுக கிள்ளிட்டாங்க, திமுக எங்களை கொட்டிட்டாங்க, இப்படி ஏதாவது சொல்வதன் மூலியமாக இன்னொரு நெரேட்டிவ் செட் பண்ணலாமா? எதுவுமே தெரியாத ஒரு அமைச்சராக அவர் ரொம்ப பெருமையா தன்னோட தவறுகளில் இருந்து எதுவுமே நான் கத்துக்க மாட்டேன், நான் சொல்றதான் சரி, நான் செய்யறதான் சரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கும்பல் வளர்ந்து வருது. வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு சட்டமன்றத்துல பேசின சட்டமன்ற உறுப்பினர் பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொன்னாங்கன்னா, இது சட்டமன்றம் மாதிரியே இல்ல, சண்டை மன்றம் மாதிரி இருக்கு, டெய்லி உங்களோட சண்டையை கேட்கறதுக்கு தான் நாங்க இங்க வாரோமா, இப்படி சண்டை போடுற உறுப்பினர்களுக்கு நீங்க பேச வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு யார் பேரையும் குறிப்பிடாம பொத்தாம்பதோ சொல்லி இருக்கிறாங்க. அவங்க குற்றச்சாட்டு உண்மைதானா? இந்த விஷயம் ரிப்பீட்டடா நடக்குதா? நீங்க எப்படி பாக்குறீங்க? பிரேமலதா விஜயகாந்த் மட்டும் இல்லைங்க, இன்னும் சொல்ல போனா பொதுமக்களே கொஞ்சம் பேர் நான் சட்டமன்றத்தை பார்க்கக்கூடியவர்கள்ட்ட பேசும் பொழுது நிறைய பேர் பாக்குறாங்க, அவங்க பாக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா அது நம்ம தீபாவளி பொங்கலுக்கு இந்த கலை நிகழ்ச்சிகள் போடும் பொழுது தொலைக்காட்சிகள்ல கால பட்டிமன்றம் போடுவாங்க. அதை மட்டும் ஸ்பெஷலா உட்காந்து பார்ப்பாங்க. எல்லா வீடுகளும் ஏன் தொடர்ச்சியாக தீபாவளி நேரத்துல பொங்கல் நேரத்துல பட்டிமன்றம் ரொம்ப ஃபேமஸ் கேட்டீங்கன்னா, அது அன்னைக்கு எல்லா மக்களும் பொதுமக்களும் பார்த்துருவாங்க, குடும்ப தலைவர்கள் பார்ப்பாங்க. அது பார்த்தே ஆகணும். கிட்டத்தட்ட அந்த ஒரு பட்டிமன்றமா இருக்கு அப்படிங்கிறது ஒரு சிலரோட கருத்தா இருக்கு. இன்னும் சில பேர் பிக் பாஸ் இல்லாத குறைய சட்டமன்றம் போக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா அதை கொண்டு போறாங்க. அதுல இருக்கிற அரசியல் கருத்துக்களை தாண்டி ரொம்ப இவர் என்ன பேசுறாரு, அவர் என்ன பேசுறாரு, அவர் படைமாற்றி என்ன பேசுறாரு, சம்பந்தம் என்ன பேசுறாரு, பாட்டு பாடுறது, சண்டை எப்ப வேணாலும் வந்துரும் போல இருக்கு, அடிதடி கலப்பு வந்துரும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு அப்படின்ட்டு கிட்டத்தட்ட பொதுமக்களே அந்த மாதிரிதான் ஃபீல் பண்றாங்க. பார்க்கிற பொதுமக்கள், இன்னும் சொல்ல போனா சட்டமன்றத்தை பார்க்க துவங்கிய பொதுமக்கள், சட்டமன்ற நேரடி ஒளிபரப்பு இந்த ஆட்சியில வந்துச்சு அப்படிங்கறதும் ஒரு பொய்யான ஒரு நெரேட்டிவ் செட் ஆயிட்டு இருக்கு. அதற்கு கூட உதயநிதி ஸ்டாலின் எழுந்து சொன்னாரு, 2021 தேர்தல் அறிக்கையில கொடுத்திருந்தோம், நாங்க தான் முழுமையாக கேள்வி நேரம் இல்லாம பண்ணிட்டீங்க. அது உண்மைதான், கேள்வி நேரமே இல்லாம பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் சபாநாயகர் சொல்றாரு, அவசரப்படாதீங்க, பாவம் புது பசங்க தானே அவங்க, ஒரு 5 வரட்டும், எதுக்கு நீங்க அவசரப்படுறீங்க, ஒரு 5 கேள்வியா எடுத்துக்கலான் இருக்கோம், அதுக்கப்புறம் விதி 69 சேர்க்கலாம் இருக்கோம், ஏதோ முட்டு கொடுக்குறாரு. ஆனா அதெல்லாம் நடக்கல. இது வரைக்கும் கேள்வி நேரங்கிறதே இல்லாம ஒரு சட்டமன்றமா இருக்கு. பட் அதை தாண்டி கேள்வி நேரமா இருக்கலாம், இல்ல மானிய கோரிக்கையா இருக்கலாம். திமுக செய்த தவறு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எதிர்கட்சிகள் கொண்டு வந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம், ரொம்ப குறிப்பா எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான சில விஷயங்களை கொண்டு வராருன்னா உடனே கட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் செய்த மிகப்பெரிய தவறு. சோ ஆனா இந்த ஆட்சி எல்லாத்தையும் நாங்க கொடுக்குறோம்னு சொல்றாங்க. அதுதான் ஒரு மாற்றமே தவிர, அப்பொழுதும் சட்டமன்றம் 2020 நேரடி ஒளிபரப்பு தான் இருந்தது. இப்பொழுதுதான் முழுமையான ஒளிபரப்பு. அப்போ எதிர்கட்சிகள் கொண்டு வர சிறப்பு கவன தீர்மானம் கட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது தெரியாதவர்கள் சட்டமன்றம் தான் புதுசா விஜய் கவர்மெண்ட் தான். என்ன சொல்லப்போனா அந்த தாவேக்கோ சேர்ந்த பிலிக்ஸே சொல்றாரு, 2021 கிடையவே கிடையாதுங்க, நாங்க தான் புதுசா பண்றோம், அவரெல்லாம் வித்தியாசமா ஒரு பத்திரிகையாளர் தான் இப்படி இருந்தாரு, குப்பை கொடங்கிறது தெரியல, அந்த மாதிரி எல்லாம் அவர் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கறதையும் பார்க்க முடியாது. ஒரு வாரத்துல என் கூட கலந்துகிட்டார். ஆனா இந்த புதிதாக பார்க்கின்றவர்கள் எல்லோருக்குமே சட்டமன்றம் இப்படித்தான் இருக்கும் போல இருக்கு, சட்டமன்றம்னா இப்படிதான் பட்டிமன்றம் பாட்டு மன்றமாக இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு தோற்றம் தான் இருக்கிறது. எந்த நேரத்திலும் நம்ம பார்க்கின்ற அரசியல் ஆர்வலர்களுக்கு எந்த நேரத்திலும் ஒரு சண்டை வந்துடும் போல இருக்கு, கைகலப்புக்கு தயாராகிடுவாங்க போல இருக்கு. ஏன்னா ஆதவர்ஜனா பேசுகின்ற விஷயங்கள், இன்னும் சொல்லப்போனா வெடிக்கின்ற மிரட்டல்கள், அவங்க 59 பேர் தான், நாங்க 107 பேர் இப்படின்னு பேசுற விஷயங்கள், நாங்க எந்திரிச்சா தாங்காது, நாங்க எந்திரிச்சா என்ன ஆகும் தெரியுமா, எங்க தலைவர்களை கட்டி போட்டிருக்காரு, வெற்றி தலைவரோட கண்ணசைக்காக காத்துட்டு இருக்கோம், அவர் புன்னகைக்காக காத்துட்டு இருக்கோம், இப்படி எல்லாம் சொல்ற விஷயங்கள் எல்லாமே பொதுக்கூட்ட மேடைகள் மாதிரி சட்டமன்றத்தை கொண்டு போறதுக்கான வேலைகள் தொடர்ச்சியா பார்த்துட்டே இருக்காங்க. நான் ரொம்ப உண்மையிலேயே நேரங்களை பார்க்கின்றேன். நீங்க எதிர்கட்சி தலைவர் கூடிய உதயநிதி ஸ்டாலின் மேல அவர்கள் வேற விமர்சனம் இருக்கலாம், ஆனால் சட்டமன்றத்திற்குள்ள அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர் காட்டுறாரு. போன டேர்ம்ல இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுறாரு. ரொம்ப பக்குவமா தான் பேசுறாரு, ரொம்ப பொறுமையா தான் பேசுறாரு. சபாநாயகர் அவர் இன்னும் சொல்ல சபாநாயகர் சொன்னா கேட்டுக்கிறாரு. சபாநாயகர் எந்த இடத்துல அவருக்கு அவர் சொல்றதை கேட்கணும், எந்த இடத்துல அவர் சில விஷயங்கள் எடுத்து சொல்லணும் அப்படிங்கறத ரொம்ப பக்குவமா இருக்காரு. அந்த பக்குவம் நிச்சயமாக ஆளுங்கட்சி சேர்ந்த அமைச்சர்கள்ட்ட இருக்கான்னு கேட்டது அமைச்சர்கள்ட்ட இல்ல. அந்த அனுபவத்தோட பேசணும்னு நினைக்கிறாங்களா, அதுவும் இல்ல. எப்படியாவது திமுக வம்பிழுக்கணும், திமுக வம்பிழுத்து திமுக பாருங்க அடிச்சிட்டாங்க, திமுக உரிமையில பேசிட்டாங்க, திமுக கிள்ளிட்டாங்க, திமுக எங்களை கொட்டிட்டாங்க, இப்படி ஏதாவது சொல்வதன் மூலியமாக இன்னொரு நெரேட்டிவ் செட் பண்ணலாமா? எப்பயுமே ஒரு விக்டிம் கார்டை பிளே பண்றது, தாவேக்கோட வெற்றி கார்டு என்னன்னு கேட்டீங்கன்னா விக்டிம் கார்டு தான். அந்த விக்டிம் கார்டை இங்கேயும் பிளே பண்ண முடியுமா? சட்டமன்றத்துல பாருங்க, நாங்க போய் அடிச்சிட்டாங்க, தாக்கிட்டாங்க,
நாங்க இவ்வளவு பெரும்பான்மையா இருந்தாலும் நாங்க அடி வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணலாமாங்கிறத யோசிக்கிறாங்க. திமுக சில நேரம் கோவப்படுறாங்க. திமுக சில வந்து சில அமைச்சர்கள் பயங்கரமா நோஸ்கட் பண்ணி விடுறாங்க. கருத்தியல் ரீதியா நோஸ்கட் பண்ணி விடுறாங்க. இன்னும் சில அமைச்சர்கள் இப்ப கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். நான் வந்து தங்கம் தென்னரசு போன்றவர்கள், இவர் ஏவா வேலு போன்றவர்கள்லாம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்ட் டோன் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற பார்வை இருந்தது. மேபி துரைமுருகன் சொல்லுதா நடுவில் இந்த மாமா மச்சானுக்கு என்ன என்ன விளையாட்டு இது, சட்டமன்றத்துல மாமா மச்சான் தேவையான்னு கேட்டிருந்தாங்க. அதற்கு பிறகு இவங்களுமே கொஞ்சம் வீராசமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கருத்தியல் ரீதியா பயங்கரமா அடிக்கிறாங்க. பட் ஒருமையில பேசுறாங்க, இந்த மாதிரி மிரட்டுறாங்கன்னு சொல்வது நம்ம பார்க்க முடியல. மேபி ராஜ்மோகன் உண்மையிலே சொல்றோம் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொன்னா, ராஜ்மோகன் அவர் சொன்னாரு, நீங்க ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல கூட காமி அவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க, என்ன பண்றாங்கன்னு பாருங்க அப்படின்ட்டு. மக்களுக்கு இது வரைக்கும் அது தெரியல. ஒருவேளை அப்படி பண்ணாங்கன்னா அது மக்கள்கிட்ட காமிக்கட்டும். பட் ஓவராலா இது எப்பயாவது சண்டை கிளம்பிடுமோ, கைகலப்புல கொண்டு போய் முடிஞ்சிருமோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பயத்தோட தான் இன்னைக்கு எல்லாம் பாக்குது. அந்த நாட்கள் போக 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 இது எங்கேயாவது ஒரு இடத்துல பெரிய சண்டையா முடிஞ்சிரும் அப்படிங்கிற பார்வை இருக்கு. எனக்கும் அதான் கேள்வி. இப்போ தேவைக்கல உள்ள எல்லாரும் அப்படி ட்ரிகரிங்கா பேசுறாங்க அப்படிங்கறத விட குறிப்பா ஆதவும் நிர்மல்குமாரும் இதை மட்டுமே மோட்டோவா வச்சுட்டே பேசுறாங்களா? ஒன்று நம்ம பேசுறது ரீல்ஸ் கண்டென்ட் ஆகும், நம்ம தனியாக ஸ்கோர் பண்ணிக்கலாங்கிறது ஒன்று. இன்னொன்று பேச பாயிண்ட் இல்லாமல் சும்மா ட்ரிகர் பண்ணி விடுவோம் அப்படிங்கிற ஆங்கிளில் இந்த ரெண்டு பேரும் பர்பஸ்ஃபுல்லாக பேசுகிறாங்களா? விஜயும் அதை என்கரேஜ் பண்ற மாதிரி அந்த ரெண்டு பேருக்கு மட்டுமே பேசுறதுக்கு அதிகப்படியான நேரங்கள் வழங்கப்படுதா? விஜய் அதை என்கரேஜ் பண்றாருங்கிறது தெரியலங்க. நம்ம அகைன் சொல்றேன், இப்போ வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜான் ஆர்கேசம் என்ன சொல்றாரு, சட்டமன்றத்திற்குள்ள சில பாயிண்டடா ரொம்ப தரவுகளோட பேசணும்னா ராஜ்மோகன் அவருமே ரொம்ப தரவுகள்லாம் இல்லை. அவரும் வந்து தமிழ்ல பேசுறேன்னு சொல்லிட்டு சமம் இல்லாம ஏதோ இன்னும் பட்டிமன்ற உரையாடல் தான் பண்ணிட்டு இருக்காரு அவர் பக்கம். அதை தாண்டி இந்த 3 பேர் தான் சட்டமன்றத்துக்குள்ள பேசணும். செய்தியாளர் சந்திப்புக்கு இவர் தான் பண்ணணும். அதே மாதிரி சீடர் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, ராஜ்பவன் இவங்க 3 பேர் மட்டும் தான் பேசணும். இதுதான் வந்து அவர் சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க 3 பேர் மட்டும் பேசினா போதும், மத்தவங்க பேசினா ரொம்ப எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. இவங்களே எக்ஸ்போஸ் ஆயிட்டு தான் இருக்கிறாங்க. ஆதவ அர்ஜுனாட்ட எத்தனை அதாவது நல்லா யோசிச்சு பாருங்க, சட்டமன்ற வரலாற்றுல ஒரு அமைச்சருடைய பேச்ச அவை குறிப்புல இருந்து நீக்கிறது இவ்வளவு தூரம் நடந்திருக்குமா அப்படிங்கிறது பெரிய. ஏன்னா அவங்களே சபாநாயகரை நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும் பொழுது வெளியே எப்படி ஒரு தோற்றம் ஏற்படுதுன்னா எங்களோட விஷயங்களை ரொம்ப அவை குறிப்பிட நீக்கிற மாதிரி. அதான் உண்மை கூட. அது ஏன் தோற்றமா வருது? அதான் மக்கள் அவங்களே சொல்ற மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. இவ்வளவு அவை குறிப்பு, இவ்வளவு பேச்சுகள் அவை குறிப்பு நீக்கிற முதல் சட்டமன்றம் இதுதான் இருக்கும். ஆளுங்கட்சியில இருந்து எதிர்கட்சியில நீக்க அவசரம் நேரம் எதிர்கட்சிகள் வந்து வரம்பு மீறி பேசுவாங்க, அத்துமீறி பேசுவாங்க, அவதூற பேசுவாங்க, அந்த கண்ணியக்குறைவான வார்த்தைகள் பேசுவாங்க. அதை நீக்கிறதால நம்ம பார்த்திருக்கிறோம், அதை கேட்டிருக்கோம். ஆனா ஒட்டுமொத்தமாக அதாவது எந்திரிச்சா அப்பா தயவுசெய்து எந்திரிக்காத உட்காரியா அப்படிங்கிற அளவுக்கு சபாநாயகர் என்ன கடுப்பா போறாருன்னு தெரியல. இப்ப ரமேஷ் எந்திரிச்சு பேசுறாரு, எங்கள்கிட்ட ஆதரவு தான் கொடுத்து தொலைங்க, ஏன் இப்படி படுத்துறீங்க எங்களை, உங்க மாதிரிதான் சபாநாயகரே கடுப்பு. உண்மையிலே இந்த கூட்டத்தை வச்சுட்டு மேய்க்கிறதுக்கே சபாநாயகர் அவருக்கு தனியா ஸ்பெஷல் பிரைஸ் அவர் ஜெயஸ்ரீ பிரபாகருக்கு அவருடைய அனுபவம் மூலியமாக காப்பாத்திட்டு வராரு. அவர் என்னைக்கு வந்து அப்பா நான் விடுங்கப்பா நான் முடியலப்பா என்னால வடிவல் மாதிரி எனக்கு சொல்லிடுவாரோன்னு தான் தோணுது. அந்த அளவுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க. அதை வச்சுன்னா தொடர்ச்சியாக ஸ்கோர் பண்ணணும், தான் ஏதோ பெரிய வீராவேசமான பெரிய ஒரு நபர் மாதிரி தன்னை காமிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. சீட்டர் நிர்மல்குமார் எவ்வளவு கடுமையா ஸ்கோர் பண்ணலாம்னு பார்க்கிறாரு. ஏன்னா சீட்டர் நிர்மல்குமாருக்கு பெரிய அளவுக்கு டேட்டா தெரியுமா? டேட்டா தெரியாது. அவரால் வம்பிழுக்கிறார். எந்திரிச்சவன கரூர் கம்பெனி கரூர் அமைச்சரை அப்படின்னு எதுக்கு நீங்க ஆரம்பிக்கணும்? அதான் உதயநிதி பதிலடி கொடுக்கிறார். சங்கி அமைச்சரை அமைச்சர் நீக்கிட்டீங்களா, இப்ப நான் பேசலாமான்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா இந்த மொழி நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா அந்த மொழி அவங்களுக்கும் பேச தெரியும். இது ரெண்டையும் மக்கள் ரசிக்கிறாங்க, ரசிக்க மாட்டாங்க. சொல்ல வேண்டிய விஷயம் என்ன? அமைச்சர் குறித்து நீ முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி குறித்து ஏதாவது பேசணுமா, அது பேசுங்க. கரூர் அந்த பிரச்சனைகள் இருக்காது, நீங்க பார்க்காம போட்டீங்க. இல்ல முன்னாள் அமைச்சராக நீங்க இருக்கும் போது டாஸ்மாக் அப்படி பேசுனீங்கன்னா அதை ரசிப்பாங்க. கரூர் கம்பெனியே சங்கி அமைச்சர், இது எதுக்கு தேவையில்லாத வேலை? இது தொடர்ச்சியாக இது வந்து ஏன்னா சீட்டோட பாயிண்ட்ஸ் இல்ல. இப்ப கிட்டத்தட்ட விஜய் சொல்றாரு இல்லையா, ஃபைல்ஸ் ரெடியா இருக்கு சபாநாயகரை, நான் திறக்காம வச்சிருக்கேன், நான் திறந்தேனே வேற மாதிரி ஆயிடும், திறங்க தான் சொல்லி சொல்றாங்க. பாருங்க, ஓப்பனா சேலஞ்ச், ஓப்பன் சேலஞ்சே விடுறேன்னு சொல்லி சொல்றாரு எதிர்கட்சி தலைவர். ஓப்பன் சேலஞ்ச் விடுறேன், திறந்து நடவடிக்கை எடுங்க. யார் அவங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னா எடுத்து தொலைங்கன்னு தான் சொல்லி சொல்றாரு. அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிட்டார். அதற்கு பிறகு மேடையில பேசின உதயநிதி சூடு சொரணை இருந்தா நடவடிக்கை எடுங்கன்னு ஹார்ஸாவே டீல் பண்ணிட்டாரு அவரு. இல்ல அதான் சொல்றேன். ஏன்னா அவங்களுக்கு நீங்க வந்து எந்த தவறுகள் நடந்திருக்கு நடக்கல, இது வந்து இது எப்படி போகும், ஊழல் வழக்கல் எப்படி இருக்கும், நீங்க வந்து முறைகேடுகள்ங்கிறது உண்மையில நடந்திருக்கா நடக்கல அப்படிங்கிற சில, அதாவது ஊழலே இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆனா இதுல தரவுகளாக ஒரு ஆளுங்கட்சியில என்ன இருக்கு அப்படிங்கிற கேள்விகள் அவங்கள்ட்ட இருக்கு. உண்மையில என்ன வச்சிருக்காங்க, இல்லாத ஒரு பூச்சாண்டை காமிச்சிட்டு இருக்காங்க, புலி வருதுங்கிற கதை காமிச்சிட்டே இருக்கிறாங்க. மக்கள்கிட்ட ஒரு நெரேட்டிவ் உருவாக்க முயற்சி பண்றாங்களே தவிர
உண்மையா இருந்தா நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிறதா சொன்னாங்க. இன்னும் சொல்லணும்னா மக்களோட பார்வை அதுதான். விஜய் எதுக்கு மூடி வச்சுட்டே இருக்காரு ஃபைல? ரமேஷ் எதுக்கு மூடி வச்சுட்டே இருக்காரு ஃபைல்? எல்லாருமே திறக்க வேண்டியதானே? உங்களோட அமைச்சரவை இந்த நேரத்துக்குலாம் பிரியோஸ் கவர்மெண்ட் தவறுகள்லாம் நீங்க பட்டியல் போட்டு நீங்க வந்து டிவிஎஸ் கிட்ட கொடுத்துருக்கலாம். டிவிஎஸ் அதுக்கு அடுத்தபடி நடவடிக்கை எடுத்துக்கலாம். போங்கப்பா சேர்பாபு வீட்டுக்கு ரைடு போங்கப்பா, நீங்க ஏவா வேலு வீட்டுக்கு ரைடுக்கு போங்கப்பா, நான் புதிய புதிய குற்றச்சாட்டுகளுக்கு மறுபடியும் சந்தர்ப்படிச்சுட்டு ரைடு போங்கப்பான்னு எல்லாமே செய்யக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏன்னா நீங்க பாருங்க, போன ஆட்சியிலேயாவது அந்த குற்றச்சாட்டு என்பது அதிமுக அமைச்சர்கள் மேல நடவடிக்கை எடுக்கல. பட் அட்லீஸ்ட் ரைடு அடிச்சாங்க. ரைடு அடிச்சுட்டு அது அடுத்த கட்டமாக குற்றப்பத்திரிகைக்கு போகலங்கிறதா ஒரு 2 பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்களோன்னு இருந்துச்சு. விஜய் அவர்கள் பண்றது அப்பட்டமா அதோட முன்னாடி ஸ்டெப்ல நிக்கிறார். நான் செஞ்சிருவேன் செய்ய வேண்டியதானே அப்படிங்கறதா என்னுடைய பார்வையாக இருக்கின்றது. அப்போ நீங்க தான் அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டீங்களா, இல்ல இந்த தவறுகளை நாங்களும் செய்ய போறோம், அதனால நாங்க இப்படிதான் இருப்போம், பொறுமையா இருப்போம், நாங்க செய்யும் போது நீங்க கண்டுக்காம இருங்க, அதுக்கு நாங்க இப்ப சட்டமன்றத்திலே ஓப்பன் டிக்ளேர் பண்ணிடுறோம், நாங்க ஒண்ணு நடவடிக்கை எடுக்கல பாத்தீங்கல்ல, அதே மாதிரி நீங்களும் நாளைக்கு ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட்டா நீங்களும் எடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு முன்கூட்டியே பத்திரம் எழுதி கொடுக்குறாரா அப்படிங்கிற மாதிரிதான் இது இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இவ்வளவு கேள்விகள் எதிர சிலர் கேட்கும் பொழுது நீங்க செய்ய வேண்டிய யார் உங்களை தடுத்து வச்சிருக்கிறது? உங்களுடைய காவல்துறை, உங்களுடைய டிபிஎஸ்சி, உங்களுடைய துறை ரீதியான அமைச்சர்கள் எல்லோரும் எடுத்து பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னொன்னு, நீங்க இந்த மானிய கோரிக்கை விவாதங்கள்ல எவ்வளவு தப்பு தவறுமா இவங்க நடந்துக்காங்கன்னு பார்க்க முடிகிறது. அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பேச்செல்லாம் பார்த்தோம். நீங்க வந்து சின்ன பிள்ளை காலேஜ் வாட்ச்மேன் விழுந்தாருங்கிறத தரவுகள்லாம் தப்பா பேசுறாங்க. நீங்க பாருங்களேன், கூகுள்ல எடுத்து பார்த்தா கூட எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இன்னைக்கு ஏஐல வந்து சின்ன பிள்ளை வாட்ச்மேன் போட்டா அது செய்தியை கொட்டிடும். அது உண்மையா சரியா தவறா அப்படிங்கிறத நீங்க ஒரு 4 பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவிற்கு மோசமாக ஒரு அமைச்சர் இருக்கார். அந்த அளவுக்கு எதுவுமே தெரியாத ஒரு அமைச்சராக, அது ரொம்ப பெருமையா தன்னோட தவறுகள் இருந்து எதுவுமே நான் கத்துக்க மாட்டேன், நான் சொல்றதுதான் சரி, நான் செய்யறதா சரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கும்பல் வளர்ந்து வருது. ஏன்னா மக்கள் ஆதரவு நமக்கு நிறைய இருக்கு, அதனால நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம், என்ன வேணாலும் பொய் பேசலாம், என்ன வேணாலும் அடிச்சு விடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூட்டமா அது உருவாயிட்டு இருக்கு. சார், அதான் இப்ப நீங்க அமைச்சர் கீர்த்தனா பத்தி சொன்னது முக்கியமான விஷயம். அவர் முந்தின நாள் தப்பா பேசுறாங்க, அதை நிறைய பேர் இது தப்புன்னு சொல்லி சுட்டி காட்டுறாங்க. இன்னைக்கு அவையில பேசினா அதை பத்தி பேசுறாங்க. நான் தவறா பேசிட்டேன்னு சொல்லி இருந்தா வேற, ஆனா நான் பேசுனதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு எழுதுறாங்கன்ட்டு ஒரு சால்ஜாப்பா ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்துல போய் இப்ப அந்த மாணவிட்ட கேட்ட விஷயத்துலயும் தன் மீது தவறு இருக்குங்கிறதே ஒத்துக்கிடாம எல்லாரும் இது பண்றாங்க, ஸ்கூல் உடஞ்சிருக்கு, அதை பத்திலாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்கன்ட்டு தொடர்ந்து ஒரு மிஸ்டேக் பண்றாங்க. அதை பாயிண்ட் அவுட் பண்ணா என் மேல பழி போடுறாங்கிற மாதிரி விக்டிம் கார்டு எடுக்கிற மாதிரியான ஒரு பிஹேவியரே இருக்கு. அவங்களோட ஆக்டிவிட்டியை நம்ம எப்படி புரிஞ்சுக்குது? ஒண்ணுங்க, அதுவும் சொல்றேன் இல்லையா, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், தாவேக்கோடைய ட்ரம்ப் கார்டு, வெற்றி கார்டு வந்து விக்டிம் கார்டு தான். விக்டிமா தன்னை காமிச்சுதான் விஜய் அவர்கள் இன்னைக்கு முதலமைச்சர் சீட்ல உட்கார்ந்து இருக்காரு. அதே விக்டிம் கார்டை எல்லாரும் பிளே பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயங்களை தான் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, இன்னைக்கு விக்டிம் கார்டை தாண்டி இதுல வந்து வெளிப்படுறது ஒரு ஆணவ போக்கு. நீங்க திமுக இந்த ஆட்சியை இழந்ததற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் ஆணவம். அந்த அமைச்சர்கிட்ட இருந்த ஆணவம் தான் மிக முக்கியமான காரணம். அது இன்னைக்கு வரைக்கும் குறைஞ்சிருச்சாலும் சில அமைச்சரோட குறையில, முன்னாள் அமைச்சரோட குறையமா தான் போயிட்டு இருக்காங்க. அது இறங்கணும், அது தன்னடக்கமாக மாறணும், மாறி மக்கள்கிட்ட போய் மறுபடியும் இவங்க ஒன்றா சேர்ந்தாங்கன்னா தான் அது மறுபடியும் வாக்குகளாக மாறுங்கிறதா என்னுடைய பார்வை. இந்த ஆணவத்தோடு தான் இன்னைக்கு எல்லா அமைச்சர்களும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கிரவுண்டடா இருந்தாங்க. சரி, நம்ம புதுசா வந்திருக்கோம், நமக்கு ஒரு மக்கள் ஒரு நல்ல இடத்தை கொடுத்திருக்காங்க, இதை நம்ம எதிர்பார்த்ததே கிடையாது, நம்ம ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆகும் இல்ல அமைச்சராக ஆகுங்கிறது. அதான் இன்னைக்கு விஜயோட முகத்தினால கிடைச்சிருக்கு, நம்ம அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அப்ப அதை தக்க வைக்கிறதுக்கு நம்ம வந்து கிரவுண்டடா இருக்கணுங்கிறது கொஞ்ச நாள் இருந்தாங்க. அதற்கு பிறகு தலைக்கு மேல கொம்பு முளைச்சிருக்கு. ஏன்னா எல்லாரும் இப்போ எம்எல்ஏ இருப்பா, அமைச்சர் இருப்பான்னு எல்லாம் சுத்தி இருக்கிறவங்க தூக்குறாங்க. எல்லாரும் வரிசையா பத்திரிகைகள்லாம் வந்து குவியுது. அமைச்சர்னா யார் தெரியுமா சார், நீங்க என்ன தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியா பார்க்கும் பொழுது நம்ம பெரிய பிஸ்து போல இருக்கு அப்படின்னு அவங்கள நினைச்சுக்கிட்டு மக்களுடைய மேண்டேட்டை தாண்டி ஒரு ஆணவம் அவங்க தலையில எல்லாம் ஏறிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த ஆணவ போக்கு தான் இதெல்லாம் காமிக்குது. ஒத்துக்கிட்டு என்ன பிரச்சனை, ஆமா தவறு நடந்துருச்சு. ஏன்னா ஒரு அமைச்சர் வானதி சீனிவாசன் சுட்டி காட்டுறாங்க, இருக்கக்கூடிய திமுக அதிமுக எல்லோரும் சுட்டி காட்டுறாங்க. எல்லோரும் சுட்டி காட்டிய பிறகும் தான், அதாவது கருத்தியல் ரீதியா ஏதாவது நான் தப்பா சொல்லிட்டு தப்பா புரிஞ்சுட்டாங்கிறது வேற, இல்ல அவதூறு பேசுற மாதிரி ஒண்ணு பண்ண அது தப்பா புரிஞ்சுட்டாங்கிறது வேற. ஆனா ஃபேக்சுவலா நீங்க தப்பா பேசுறீங்க. எந்த இடத்துல நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, அவங்க எதுக்கு ஃபேமஸ், எதுவுமே தெரியாம சம்பந்தமே இல்லாத ஒரு புனைவு கதைகளை கொண்டு வந்து பேசிட்டு நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க அன்னைக்கு அதே மாதிரிதான் அந்த குழந்தைக்கு வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு அன்னைக்கு பேசின அந்த ஆணவ போக்கா இருக்கலாம், இந்த ஆணவ போக்கா இருக்கலாம். தொடர்ச்சியாக இப்ப இன்னொன்னு என்னன்னா, இதே ஆணவ போக்கோட நாளைக்கு போய் இண்டஸ்ட்ரீஸ் அணுகுறாங்க. இப்ப நம்ம ஒரு கதை விட்டாங்க, 1 லட்சம் கோடிக்கு அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்குன்னு ஒரு கதை விட்டாங்க. இப்ப நாளைக்கு நீங்க எந்திரிச்சு, ஏங்க 1 லட்சம் கோடி வந்துருச்சுல்ல சொல்லுங்க, இதுல எத்தனை வந்து எம்ஓஎஸ் சைன் ஆயிருக்கு? முதல் நாள் வந்து 67,000 கோடி ஆயிருக்குன்னு சொல்லி சொன்னீங்க. இப்ப எத்தனை கோடி சைன் ஆயிருக்கு? அதுல வந்து ஏன் வரல, ஏன் வருது, இதுல யாரும் கமிஷன் வந்து வாங்கினாங்களா? நீங்க அது சொல்ற மாதிரி ஊழல் இல்லாத ஆட்சி தான் இதுக்கு காரணமா ஏதாவது கேட்டாங்கன்னா, அதற்கும் வித்தியாசம் பதில் சொன்னாங்கன்னா, அவங்க சொல்றாங்கல்ல, தொழில்துறைங்கிறத நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது, எல்லாரும் சேர்ந்து ஒரே குரல்ல 234 பேரும் ஒரே மாதிரி பேசணும்ட்டு. ஏமா நீ செய்த தவறே ஒத்துக்க நீ தயாரா இல்ல.
நீங்க வந்து நான் ஆமா நான் தப்பா பேசிட்டேன், இந்த அவையில தப்பா பேசிட்டேன், அதை வந்து நான் திருத்திக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. இந்த அம்மா வந்து திருத்திக்க தயாரா இருக்காங்க அப்படிங்கலாம். இதற்கே தயாரான ஒரு அமைச்சர் எவ்வளவு முரண்படா பேசுறாரு பாருங்க. தொழில்துறை குறித்து யாரும் குற்றம் சொல்லாதீங்க, குறை சொல்லாதீங்க. நம்ம 234 பேரும் சேர்ந்து ஒரு வெற்றி தமிழகத்தை உருவாக்கணும்னு முயற்சி பண்ணாதான் அது வெற்றி தமிழகமாக உருவாகும் அப்படின்னு இந்த முரண்பட்ட ஒரு விஷயத்த பேசுறாங்க. எல்லா இடத்திலும் தாவேக செய்யணும். விக்டிம் கார்டை எப்படி சக்சஸ்ஃபுல்லா எடுக்கணும், விக்டிம் கார்டை வச்சு எப்படி பிளே பண்ணணும் அப்படிங்கிற ஒண்ணுதான். ஆணவம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கொண்டே எல்லாரிடம் ஆணவம், சாதாரண எம்எல்ஏல இருந்து அமைச்சர்கள் எல்லார்ட்டையும் ஆணவம் பெருகிட்டே தான் இருக்கு. அதான் சார், இப்போ அவங்க அமைச்சர் கீர்த்தனா வந்து விக்டிம் கார்டுங்கிறத மீறி ஒரு ஆணவமாவே பதில் சொல்றது, எந்த டேட்டா கொண்டு வந்து ஒரு கேள்வி கேட்டாலும் இது வந்து போலியானது, இது வந்து காசு கொடுத்து போட்டது அப்படிங்கிற லெவல்லே டீல் பண்றாங்களா? இப்போ டிஎம்கே சைட்ல இருந்து தொழில்துறை வீழ்ச்சி அடைஞ்சதா சொல்லி அவர் ஒரு டேட்டா சொல்றாரு. நம்ம கூட தேர்தல் நடந்த மற்ற மாநிலங்கள்ல இந்த காலாண்டுல ஒரு வளர்ச்சி இருக்குன்னு ஒரு பெர்சன்டேஜ் சொல்றாரு. அது தப்பு, அது பொய், இது வந்து போலியா வந்த பத்திரிக்கை, காசு கொடுத்து வந்த பத்திரிக்கைன்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ அதுக்கான ஒரு மறுப்பு டேட்டாவை அவங்க சொல்லணும். பாருங்க, இந்த செய்திகள்ல வந்ததை பாருங்க, இந்த அரசு தரவு பாருங்க, இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோங்கிற ஒரு பாயிண்ட் எதுவுமே சொல்லாம அவங்க கொடுக்குற டேட்டா பொய் அப்படிங்கிற லெவல்ல பேசுறாங்க. அந்த பேச்சை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லங்க, அதுக்குதான் நீங்க சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு சரியா தெரியல. திமுகல இருந்து ஒருத்தர் பேசுறாரு, ஆஸ்டின் நினைக்கிறேன். ஆமா, ஆஸ்டின் தான். இந்த கொள்கை குறிப்புல நீங்க சொல்ற டேட்டா எங்க இருக்குன்னு கேட்டார். நீங்க ஒவ்வொரு மானிய கோரிக்கை விவாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் கொள்கை குறிப்புன்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஆன்லைன்லயும் டேட்டாவா இருக்கும். சில பேர் புக்ஸா கொடுப்பாங்க, புத்தகமா கொடுப்பாங்க. அந்த புத்தகத்துல இந்த ஓராண்டு காலத்தில் இன்னும் சொல்ல போனா அதோட வரலாறு என்ன, தொழில்துறையோட வரலாறு என்ன, ஒவ்வொரு ஆண்டும் என்ன நடந்துச்சு, ஒரு 5 வருடமும் என்ன நடந்துச்சு, எவ்வளவு தொழில்துறையோட வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு, ஜிடிபி எவ்வளவு உயர்ந்திருக்கு, வேலைவாய்ப்பு எவ்வளவு உயர்ந்திருக்கு, டேட்டா போட்டு நம்மள்ட்ட கரண்டா இருக்கிற கம்பெனிஸ் என்ன எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸ் என்ன, அதுல வந்து பிரவுன் ஃபீல்டு ப்ராஜெக்ட்ஸ் என்ன, கிரீன் ஃபீல்டு ப்ராஜெக்ட்ஸ், அதாவது எக்ஸிஸ்டிங்ல எதாவது எக்ஸ்பான்ஷன் இருக்கு, புதுசா எது வந்திருக்கு போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டுதான் அந்த கொள்கை குறிப்பு கையேடுல போடுவாங்க. இப்ப ஆசிரியர் சொல்லும் பொழுது நீங்க சொல்ற விஷயங்கள் கொள்கை குறிப்புல ஏன் இல்லைன்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. அப்போ எந்த லட்சணத்துல கொள்கை குறிப்பை இவங்க தயார் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. கொள்கை குறிப்பு ஏன்னா அது வந்து ஒரு குரோயிங் டாக்குமெண்ட் தான். போன வருஷம் இருந்ததுல இருந்து என்னென்ன புதுசா வந்திருக்குங்கிறத காட்டுற ஒரு டாக்குமெண்ட் தான். இப்ப அந்த டாக்குமெண்ட்ல உங்களால இது எதுவுமே காமிக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்படி சொல்றது அப்பட்டமான போய் சரிங்க, ஓகே, நாங்க இப்ப வந்து குறைந்த காலம் தான் ஆயிடுச்சு, அந்த கொள்கை குறிப்பிடங்கள் கொண்டு வர முடியல, சரி ஓகே விட்டுருங்க. இந்த 3 மாதத்தில் நீங்க மாறுதட்டி கொள்ற மாதிரி நடந்த விஷயங்கள்ல மூலியமாக இல்ல நாங்க தொழில்துறையில பின்னுக்கு போகல, தொழில்துறையில முன்னேறி வந்திருக்கிறோம், இதற்கான தரவுகள் இது, மகாராஷ்டிரா இவ்வளவு வளர்ந்திருக்கு, குஜராத் இவ்வளவு வளர்ந்திருக்கு, நம்ம தமிழ்நாடு இவ்வளவு வளர்ந்திருக்கு, ஆந்திரா கர்நாடகா இவ்வளவு வளர்ந்திருக்கு அப்படிங்கிற டேட்டாவை கம்பேர் பண்ணி போட்டீங்கன்னா சரி பரவாயில்ல, அதை நம்ம டிஸ்பியூட் பண்ணலாமா வேணாமாங்கிறத அப்புறம் யோசிக்கலாம். அதுவும் செய்யாம நீ சொல்றதெல்லாம் பொய், நீ சொல்றதெல்லாம் தவறு, இதை நீங்க எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல, அவங்க வேணும்னே சொல்றாங்க. இப்போ இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, திமுகவுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை ரெடி ஆயிட்டதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு நடுவர் பேட்டியில் சொன்னாங்க, திமுக ஆட்சி காலத்தினாலதான் நிறைய தொழில்துறை வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் நீங்க காமிச்சாங்களா, அதை பத்தி பேசினாங்களா, அதுல நான் அதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண போறேன்னு சொல்லி சொன்னாங்க, அது பண்ணாங்களா? இல்ல. நீ ஒவ்வொரு முறையும் கீர்த்தனா அவர்கள் தான் சொல்றேன் இல்லையா, நம்ம வந்து ஒரு அமைச்சர் போஸ்ட்ல இருக்கோம், நம்ம வந்து அதுக்கு உண்டான வேலைகளை செய்யணும், இன்னும் தொழில்துறை நிறைய முன்னேற்றி உள்ள கொண்டு வர அவசியம் இருக்கிறது. ஏன்னா இப்போ எல்லோருமே என்ன சொல்றாங்க, ஆந்திரால பாருங்க எவ்வளவு வேலைகள் நடந்துட்டு இருக்கு, தனியார் தலைநகரம் உருவாயிடுச்சு, நம்ம பின்தங்கிறோம் போல இருக்கு, சென்னை வந்து பின்னுக்கு தள்ளிடும் போல இருக்கு, ஒரு தெலுங்கானா ஏற்கனவே நிறைய வேலைகள் நடந்துட்டு இருக்கு, நீங்க வந்து கர்நாடகா என்ன மாதிரி வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது தமிழ்நாடு பின்தங்கி விடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தை, இன்னும் சொல்லப்போனா இங்க தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் சாராத நடுநிலை இருக்கக்கூடிய பயம் தெரிவிக்கிறாங்க. ஐயோ பயமா இருக்கு, எங்களுக்கு போயிடும் போல இருக்கு, அவங்க இவங்க நடந்துக்கிற விதம் என்பது ரொம்ப மோசம், அப்ரோச் சரியில்லை, இவங்க வந்து உள்ள வரது சொல்றாங்க. ஒரு பக்கம் இவங்க இந்த 67 கோடி அதெல்லாம் சொல்லி சொன்னாங்க, அதுலயே நிறைய கேள்விகள் இருந்தது. கேள்விகளுக்கு பதிலளிச்சாங்களா? இல்ல. ஒரு திருவள்ளூர் பக்கத்துல 1 லட்சம் அபார்ட்மெண்ட்ல கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கிறவங்க 10,000 கோடி எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவான்? இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்ல. இந்த பேரெல்லாம் யாரு, இவங்க புதுசா வந்தவங்க உண்மையில இருக்கிறாங்களா இல்லையா, அதற்கான பதில் இல்ல. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்திருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் பண்ணலாம். இவங்க மேல எந்த குறை சொன்னாலும் அதற்கெல்லாம் எந்த பதிலும் கிடையாது. மறுபடியும் எல்லாத்தையும் தூக்கி திமுக மேல போட்டுடலாம், எல்லாத்தையும் தூக்கி பத்திரிகையாளர்கள் இல்ல வந்து போலி செய்திகள் இப்படி நீங்க வந்து இட்டுக்கட்டலாம் சொல்லி சொன்னா ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா அவர்களுக்கு கற்றுக்கொள்ளவும் தயாராக இல்லை, மீறி வந்து யாராவது சொன்னாலும் அதை கேட்டுக்கொள்ளவும் தயாராக இல்லை. அதுதான் சிக்கல். நம்ம வந்து புதுசா வந்திருக்கோம், அப்ப பல பேர் சொல்றது கேட்கணும், பல விஷயங்களையும் படிக்கணும், பார்க்கணும், அந்த செய்திகள் எங்க இருந்து வருதுங்கிறத கேட்டு அதற்கு மாற்று என்ன, அதற்கு வந்து சரியான செய்தி என்ன அப்படிங்கறத சொல்லணும். ஆனால் ஒரு கற்றுக்கொள்ள தயாராக இல்லை. எனக்கு எல்லாமே தெரியும், இது வந்து கிட்டத்தட்ட நிறைகுடம் அவங்க நினைச்சுக்கிறாங்க. நிறைகுடம் வந்து அப்படிதான் வந்து நீர் ததும்பிட்டே தான் இருக்கும். இவங்க வந்து குறைகுடம், அந்த குறைகுடத்துல இருந்து என்ன கத்துக்கணும் அப்படிங்கறதுல கொஞ்சம் கூட துளி கூட அக்கறை இல்லாம தான் இருக்காங்க. ஓகே, ஒரு லேர்னிங் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாம அவரு லெஃப்ட் ஹேண்ட்ல எல்லாரையும் டீல் பண்ற மாதிரியே பிஹேவ் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா அப்படிதாங்க. அதான் சொல்றேன் இல்லையா, நீங்க வந்து அவங்க தன்னை ரொம்ப பெரிய அறிவாளியா நினைச்சுக்கிறாங்க.
எனக்கு தெரியாதுடா இந்த தொழில்துறையில நான் கரைச்சி குடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. நம்ம எவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டோம்னு நினைச்சுக்கிறாங்க. அதனால பிரச்சனை கேட்டீங்கன்னா ஒரு வருடம் கழித்து இதை ரியலைஸ் பண்ணும்போது எம்ஓயூஸ் எவ்வளவு சைன் ஆயிருக்கு, எவ்வளவு வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்கு, எத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. ஏன்னா இத்தனை லட்சம் இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்கிறாங்க. நாங்க எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலியமா பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. தொழில்துறை இவ்வளவு முன்னேறி இருக்கு. ஜிடிபில அவங்க சொல்ற மாதிரி 1.5 ட்ரில்லியன் நோக்கி நம்ம போயிட்டோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்தால் நிச்சயமாக சரி பரவாயில்ல. ஆனா இந்த மாதிரியான ஒரு போக்கோட இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நடக்காதீங்க. இப்ப டிஆர்பி ராஜா வெள்ளை அறிக்கைனா வெள்ளையா இருக்குன்னு சொல்லி சொன்னாருன்னா அவர் ஒரு ஆணவத்தோட நடந்துக்கிட்டார். அவராவது லேட்டரான பீரியட்ல ஆணவத்தோட நடந்துக்கிட்டார். நான் சொல்றேன் 2024 பிறகு ஒட்டுமொத்த திமுக அமைச்சரே ரொம்ப ஆணவ போக்கோட மாறுறாங்க. அதுதான் தோல்விக்கு ஒரு காரணம் கூட. ஆனால் ஆரம்பிச்ச உடனேயே இவ்வளவு பெரிய ஆணவ போக்கோடு கீர்த்தனா அவர்களோ இல்ல மற்ற அமைச்சர்களோ பேசுவது என்பது மற்றது அவங்களே சொல்ற மாதிரி தொழில்துறையில இவ்வளவு ஆணவ போக்கோட இருந்தீங்க அப்படின்னா அது யாரை பாதிக்கும்னு கேட்டீங்கன்னா தமிழக மக்களை தான் பாதிக்கும், தமிழக தொழில்துறையை தான் பாதிக்கும், தமிழக இளைஞர்களையும் பாதிக்கும்.